28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தா என்று அறிந்தோம். இந்த செய்தியினுடைய முதல் பகுதியை நாம் கடந்த நாட்களிலே பார்த்தோம். தப்பி கரை சேர்ந்த பின்பு என்பதிலே எதிலிருந்து எங்கிருந்து தப்பி நாம் கரை சேர்ந்தோம் என்று பார்த்தோம். எதிலிருந்து தப்பி கரை சேர்ந்தோம், எங்கிருந்து தப்பி கரை சேர்ந்தோம் என்று பார்த்தோம். நாம் தப்பி கரை சேர்ந்திருக்க இடத்தினுடைய பெயர் மெலித்தா. மெலித்தா என்கிற பெயருக்கு அர்த்தம் என்ன என்று சொன்னேன். அர்த்தம் என்ன? தேன், அஃபோர்டிங் ஹனி, தேனே கொடுக்கப்படுகிற இடம். அவ்வளவு நல்ல ஒரு இடத்துல இப்பொழுது நாம் சேர்ந்து விட்டோம். அந்த மெலித்தா தீவிலே நடக்கிற காரியங்கள் என்ன? மெலித்தா தீவிலே இந்த பிரசங்கத்தினுடைய 2வது பகுதியிலே இந்த மெலித்தா தீவிலே நாம் இருப்பதன் மூலமாக what are the blessings you are going to get, அதில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் நடைபெறும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக பார்ப்போமானால் அதே அதிகாரம் 2ஆம் வசனத்தினை முன்பதை வாசிப்போம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சம் அல்ல. அந்நியர் நமக்கு அன்பு பாராட்டுவார்கள். அந்நியர்னு சொல்லும் பொழுது நான் என்ன சொல்கிறேன், இப்பொழுது நாம் எல்லாரும் அந்நியரா சொந்த தேசத்தாரா? நம்ம எல்லாம் இந்த சொந்த தேசத்தை நினைச்சிட்டு உலகத்திலே உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாம் அந்நியர்கள். இந்த உலகத்துக்கு நாம் அந்நியர்கள். நம்ம எல்லாம் எங்குள்ளவங்க? மேலோக வாசிகள், பரலோக வாசிகள். இந்த உலகம் நமக்கு அந்நிய தேசம். ஆனால் இந்த அந்நிய தேசத்திலே நமக்கு அன்பு கிடைக்க வேண்டும். அன்பு இல்லாவிட்டால் பல நேரங்களில் சோர்ந்து போகிறோம். இவங்களை பார்த்தா கடல்ல பெரிய சூறாவளி எல்லாம் கடைசியில் கப்பல்லாம் உடைஞ்சு எல்லாம் முடிச்சு இருந்த பொருளெல்லாம் கடல்ல தூக்கி போட்டு நஷ்டப்பட்டு குளிர்ல வாடி வதங்கி இந்த கூட்டம் எத்தனை பேருங்க? எத்தனை பேர் இருந்தா எங்களுக்கு என்னங்கிறீங்களா? 276 பேர். 276. முந்தின அதிகாரத்தில் 37ஆம் வசனம் வாசிங்க. கப்பலில் 276 பேர் இருந்தோம். 276 பேரும் இப்ப கடல்ல குதிச்சு யோசிச்சு பாருங்க. அந்த நாட்கள்ல கடல் தண்ணி எப்படி இருந்திருக்கும்? கடல்ல கிடந்து எத்தனையோ வாரமா போராடி கடைசியில கடல்ல கிடந்து நீந்தி ஈந்தி கரையில சேர்ந்தா எல்லாத்திനും எப்படி இருக்காங்க? இப்போ சொல்லுங்க, எப்படி இருக்காங்க? பயம். ஒரு புது இடத்துல விழுறமே, இந்த ஆட்கள் எப்படி இருப்பாங்களோ, நம்ம நேசிப்பாங்களோ, சேர்த்து கொள்வார்களோ, கொலை பண்ணிடுவாங்களோ, என்னவோ பயம் வேற, நடுக்கம், குளிர், பசி, பட்னி எல்லாவற்றோட இந்த தீவிலே சேர்ந்தால் அந்த தீவிலே அவர்கள் அன்பு பாராட்டப்பட்டார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, அங்கே உனக்கு கிடைக்க வேண்டிய அன்பு நிச்சயமாக கிடைக்கும். அன்பு கிடைக்கிறது மட்டுமல்ல, வெறுமனே நாமெல்லாம் கடவுள் பார்த்து அவளோட ஐ லவ் யூன்னு சொல்றது போல நம்ம அநேகரை பார்த்து சொல்லிடுவோம் ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூன்னு. லவ்வுக்கு அர்த்தமே தெரியாது. அது வெறுமனே அன்பு பாராட்டி பிரயோஜனம் இல்லை. அதே வசந்த மறுபடியும் வாசிங்க. கொஞ்சம் அல்ல, அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் பாருங்கப்பா. பார்த்தா ஒரு பக்கம் மழை, ஒரு பக்கம் குளிர். நாங்க தண்ணியில நனைஞ்சி அப்படியே குளிர்ல நடுங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். இருந்தவங்களை என்ன செய்தாங்க? ஒரு நெருப்பு மூட்டுனாங்க. கொஞ்சம் உஷ்ணத்தை கொடுத்தா தான் இந்த நடுக்கத்திலிருந்து மாற முடியும் தெரிந்து கொண்டு அங்கே ஒரு நெருப்பை மூட்டி இந்த 276 பேரையும் அவர்களோடு சேர்த்து அந்த நெருப்பண்டையிலே வைத்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. அப்படியானால் அந்த மெலித்தா தீவிலே உனக்கு கொஞ்சம் சுகம் சௌரியம் கிடைக்கும். You will get some comfort there. There's a zone of comfort, is a place of comfort. என்றால் தேன் கொடுக்கிற இடம் சொல்லியாச்சே, அந்த இடத்துல என்ன இருக்கணும்? கட்டாயம் ஒரு கம்ஃபர்ட். அதுல இருக்க அந்த கூட்டத்தை பார்த்தா அந்த கூட்டத்தில் கைதிகள் இருக்கிறார்கள், சேவகர்கள் இருக்கிறார்கள், கப்பலில் வேலை பார்த்தவர்கள் இருக்கிறாங்க. எல்லாம் சேர்ந்து ஒன்னா, எந்த வித்தியாசம் இல்லாம குளிர் நடுங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒன்று போல் எல்லா வித்தியாசத்தையும் மறந்து அங்கே நெருப்பிலே அனல் மூட்டப்பட்டார்கள். அனல் கிடைத்தது. அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆசுவாசம், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சுகம், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சந்தோஷம் அங்கே கிடைத்தது. அந்த குளிரில் அப்படியே இருந்துட்டு இருக்க முடியும். யோசிப்பாங்க, அப்பாடா கொஞ்சம் இதமா இருக்கு,
ஏற்கனவே கடல்ல அடிபட்டு நனைஞ்சி ஒண்ணுலாம் போய் சாப்பாடு எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி கடல்ல போட்டு சாப்பாடு எல்லாம் பசி பட்டினி, ஒரு சரத்துல பலன் இல்லை. சரத்தில் பலன் இருக்கும் பொழுது கொஞ்சம் குளிர வேகமா தாங்கலாம், பலன் குன்றும் போது தாங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்படி பலனும் எல்லாம் வந்து நிக்கிற நேரத்துல ஊரார் பார்த்து அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக அவளுக்கு என்ன செய்தாங்க, நெருப்பு மூட்டி எல்லாரும் உட்கார்ந்துருக்கிறாங்க. 200 பேர் யோசிச்சிருப்பான், சார் எவ்வளவு சுகமா இருக்கு, சாப்பாடு கொஞ்சம் பிந்தி கிடைச்சா கூட பரவாயில்ல, எவ்வளவு சுகமா இருக்கு. That's a place of comfort. அந்த இடத்துல ஒரு சுகம் சரீரத்துக்கு கிடைத்தது, கொஞ்சம் கூட சௌரியம் கிடைச்சது. அப்பாடா, this place of comfort. ஆனா we must learn one important thing. நெருப்பு மூட்டினும் சரி, நெருப்பு எரிஞ்சதும் சரி, நெருப்பு தீயில கொஞ்சம் உஷ்ணம் வந்ததும் சரி, சுகம் கிடைச்சதும் சரி, அது மட்டும் பத்தாது. வாழ்க்கை கிறிஸ்தவ ஜீவியத்துல என்ன செய்யறது, கொஞ்சம் நெருப்பு மட்டும் சுகமா இருக்கு, அப்பாடா சுகம் நீ சொல்றது மட்டும் இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கை கொஞ்சம் கூட வித்தியாசமான அனுபவம் வரணும். 3ஆம் வசனம் வாசிங்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. பாருங்க, இது 2 பகுதியா பிரிக்க விரும்புறேன். முதலாவது பார்த்தா, எப்போ ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரன் ஒரு இடத்துல இருக்கிறானோ, சாதாரண ஜனங்கள் போட்டா நெருப்பு தான் வரும், அனல் உரைக்கணும்னா நீ தான் விறகு தூக்கி போடணும். ஒரு விசுவாசியின் மூலமா தான் அனல் உரைக்க முடியும். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் மூலமா தான் அனல் உரைக்க முடியும். அதுவரை நெருப்பு எரியும், உஷ்ணம் வரும், கொஞ்சம் கத்த கத்தப்பா இருக்கும், எல்லாம் சரிதான். ஆனா அந்த நெருப்பு உரைக்கணும்னா, அந்த உரைக்கணும் எப்படித்தான் உரைக்கணும்? சிஸ்டர் ஊழியக்காரி, பிரதர் ஊழியக்காரன் அந்த இடத்துல இருக்கிறவன் அவன் 4 விறகை தூக்கி போடணும். 4 விறகை தூக்கி பவுல் போடும் பொழுது அங்க என்னாகும், அனல் உரைக்கும். விசுவாசியாகிய நீ இருக்கிற இடம் அனல் உரைத்திருக்க வேண்டும். சொல்லுவாங்க, ஐயோ அந்த ஐயா இருந்தாலே அது வித்தியாசமா இருக்குங்க, அந்த பாஸ்டர் பார்த்தாலே அது ஒரு தெம்பா இருக்கும், அந்த விசுவாசி இருந்தாலே அந்த இடம் கலகலப்பா இருக்கும் சொல்லி யோசிப்பாங்க. அந்த விசுவாசியா ஐயோ வராம இருந்தா போதியா, உள்ளதையும் குட்டி சோறாக்கிடுவான். அப்படி இல்லை. விசுவாசிகளாக ஊழியக்காரர்களாக இருக்கிற நீங்களும் நானும் எந்த இடத்துல இப்போ உட்காருகிறோமோ அந்த இடத்துல உங்கள் நிமித்தம் அனல் உரைக்க வேண்டும். அல்லேலூயா. அனல் உரைக்கிறது என்ன? ஒரு கதகதப்பு, ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு சூடு கட்டாயம் வரணும். அது இல்லாம இருந்தா விசுவாசியாகி நீ விசுவாசி இல்லை, ஊழியக்காரன் இல்லை. நீ மற்றவங்களை போலயே விறகத்துக்கு போட்டுக்கிட்டு இருந்த அதே எஃபெக்ட் தான் நீ போட்டாலும் இருக்குன்னா வாழ்க்கையில எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். பவுல் விறகு அள்ளி போட்டான். பிறகு பவுல் என்ன லாரியாவை கொண்டிருப்பான், அங்க கிடைச்சதுல 4 விறகு அவன் தூக்கி அவனும் போட்டான், அவன் கடமைக்கு போட்டான். பவுல் போட்ட உடனே என்னாச்சு, சூடு வேகமா வருது, உஷ்ணம் அதிகமா வருது. பவுல் போட்டவன் அனல் உரைக்குது. அல்லேலூயா. பவுல் போட்ட உடனே அந்த அக்கினியில அனல் உரைத்து உஷ்ணம் கிளம்பி எல்லாரும் பார்த்துருப்பாங்க, என்னடா இது இவ்வளவு நேரம் நாமும் போட்டோம், இந்த ஆள் போட்டோன்னு மட்டும் வித்தியாசமா இருக்குது. வித்தியாசம் போட்டா அவன் ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன். அருமையான விசுவாசியே, உன் மூலமாய் நீ இருக்கிற இடம் அனல் உரைக்க வேண்டும், நீ இருக்கிற இடத்துல உஷ்ணம் வர வேண்டும், நீ இருக்கிற இடத்துல ஒரு கதகதப்பு வர வேண்டும். வேணா ஒரு வசனம் சொல்றேன், லூக்காவின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை நோக்கி அவ்வழியிலே அவர் நம்முடனே பேசி கொழுந்து விட்டு எரியவில்லையா? அங்க இயேசுசாமி என்ன அடுப்பத்தை வச்சு ஊதிட்டு இருந்தாரு, இயேசு கிறிஸ்து இருந்தார், அவர் பேசினார். பேசின உடனே அந்த சீஷருடைய உள்ளத்திலே அனல் உரைத்தது. அது எந்த அளவுக்கு உரைத்தது? கொழுந்து விட்டு எரியவில்லையா? பெட்ரோல் ஊத்தி ஏத்தி வச்சாங்க. ஹலோ, எப்படி என்னாச்சு? இயேசு பேசினார். இயேசு பேச பேச அப்படியே உள்ளத்தில் அனல் பட ஆரம்பிச்சது, இதயத்திலே அனல் வர ஆரம்பித்தது. அவர் மறைந்தவனை கேட்டாங்க, அவர் பேசும் பொழுது கொழுந்து விட்டு எரியவில்லையா? விசுவாசியே, நீ ஒரு இடத்துல பேசிக் கொண்டிருந்தால் அந்த இடத்துல கொழுந்து விட்டு எரிய வேண்டும். ஊழியக்காரனாக ஒரு இடத்துல போய் உட்கார்ந்திருந்தால் உன் நிமித்தம் அந்த இடத்துல விசுவாசிகள் உள்ளத்தில் கொழுந்து விட்டு எரிய வேண்டும்.
ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அனல் உரைச்சா கூடவே இன்னொன்னு நடக்கும். அந்த வசனம் மறுபடியும் வாசிங்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. பாருங்க, அதுவரை போட்டவன் அனல் உரைக்கவும் இல்லை, அதுவரை உள்ள இருந்த விஷப்பூச்சி வெளியே விரியன் பாம்பு வெளியே வரவும் இல்லை. அடுத்தவன் போட்ட விறகுல அனல்ல அந்த விரியன் பாம்பு நல்லா சூடு காயுது, குளிர் காயுது, நல்லா குளிர் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ பவுல் தூக்கி போட்டான், தூக்கி போட்டோன்னு விரியன் பாம்பு வேகமா வந்தது மட்டும் இல்ல, அது என்ன பண்ணுச்சு, அவன் கையை கவ்வி பிடிச்சிச்சு. ஆவிக்குரிய ஜீவியத்தில் எப்பொழுது நீ கொழுந்து விட்டு எரிகிறாயோ விஷப்பூச்சி வரும் உன்னை தீட்டுப்படுத்தும்படியாக. விஷப்பூச்சியே இருக்கக்கூடாதுங்க. சுகமா அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரமே போட்டுட்டு இருக்கணும்னா அது ஆவிக்குரிய ஜீவம் அல்ல. எத்தனை பேர் அப்படி ஆவிக்குரிய ஜீவத்தில் இருக்காங்களே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஆண்டவர் என்ன அப்படி நடத்தலை. ஆண்டவர் நடத்தல கட்டாயம் விஷப்பூச்சி உரைச்சு வரத்தான் செய்யும். அந்த விஷப்பூச்சிக்கு தெரியும் யாரு போட்டதுன்னு. போட்டது யாரு? பவுல். தெரியும் அந்த விஷப்பூச்சிக்கு இவன் தான் போட்டான், இவன் நிமித்தம் தான் இவ்வளவு வருது. கவ்வி பிடி, கைய கவ்வி பிடிக்கும். ஹல்லேலூயா. இப்போ யோசிக்கிறாங்க சிலர், இப்போ எதுக்கே அங்கே போய் நம்ம விறகு போட்டுட்டு இருக்கிறோம், பேசாம எரிஞ்சது போதுன்னு பக்கத்துல இருந்து சூடு வாங்குற காயறதை விட்டுட்டு இதுல போய் நம்ம விறக போட்டு இல்லை பாம்பு கையை கடிச்சு இதுக்கு பிறகு அங்கே ஓடணுமா? எப்படிப்பட்ட விஷப்பூச்சி கிடைக்கும்? ஒன்னு உதாரணங்களை சொல்றேன், நேரமாகி போறக்கூடாது. வேகமா வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 22, 23, 24 வாசிங்க. சவுல் அதிகமாக திடன் கொண்டு இவரே கிறிஸ்து என்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். பாருங்க ஐயா, எப்போ சவுல் திடன் கொண்டு இயேசுவே தேவன் என்று அனல் உரைக்க பிரசங்கம் பண்ணிட்டானோ என்ன பண்ணுவாங்க ஆட்கள்? இவனை கொலை பண்ணிடணும்ப்பா, இவன் இருக்கக்கூடாது, அங்கிருந்து வந்து விஷப்பாம்பு வந்துடும், இவனை கொலை செய்யணும். இவனை கொலை செய்தாலேயே ஊழியத்தில் என்னைக்கு இயேசுவே தேவன் என்று திருஷ்டாந்தப்படுத்துகிறாயோ, எப்ப உன்னுடைய ஊழியத்தில் அனல் உரைக்கிறதோ, உரைக்கும் பொழுது உன்னை கொலை செய்ய வேண்டும் என்று ஜனங்கள் வருவார்கள். இன்னும் கொலை செய்கிற அளவுக்கு நீ எதிர்ப்பு வரலையா? ஊழியத்தில் இன்னும் அனல் உரைக்கல. அனல் உரைத்து விஷப்பூச்சி வரும். பவுலுக்கு விஷப்பூச்சி வர்றது மட்டும் இல்ல, அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க, இன்னொரு விஷப்பூச்சி எங்க வருது. மாயவத்தைக்காரன் என்று அர்த்தம் கொள்ளும் பேரையுடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தினின்று திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவன் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைந்தனே, கர்த்தருடைய செம்மையான வழிகளை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இதோ இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் சூரியனை காணாமல் நீ குருடனா இருப்பாய் என்றான். பாருங்க, எல்லாம் அங்க அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. அங்க ஒரு மாயவத்தக்காரன் வந்துருவான், அவனை கடிக்கிறதுக்கு ஒரு மாயவத்தக்காரன் வந்துருவான். நம்முடைய ஊழியத்தில் மாயவத்தக்காரர்கள் வருவார்கள், ஊழியத்தில் விஷப்பாம்புகள் வரும். அதே அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 22, 23, 24. அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போட, அதிகாரிகள் அங்க விஷப்பூச்சி வந்துரும், வந்து அதிகாரிகள் வஸ்திரங்களை கிழிச்சு அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்திலே மாட்டி வைத்தான். பாருங்க, எப்பெல்லாம் அனல் உரைக்குதோ அப்போல்லாம் என்ன வரும்? ஒரு விரியன் பாம்பு வரும், ஒரு விஷப்பூச்சி வரும், ஒரு மாய வித்தக்காரன் வருவான், ஒரு அதிகாரி வருவான், உன்னை காலை தொழுவுல போட்டு கட்டி வச்சிருவான். ஹல்லேலூயா. உடனே யோசிக்கப்படாது, தீர்மானம் எடுக்கப்படாது. இனிமேல் நான் விறகள்ளி போட மாட்டேன், இனிமேல் அனல் உரைக்கப்படாது, இனிமேல் அனல் உரைக்காம நான் அப்படியே எனக்கு மட்டும் என்ன தலையெழுத்தா, இத்தனை விசுவாசிங்க இல்லையா, நான் மட்டும்தான் இப்படியா, எனக்கு மட்டும்தான் ஊழியமா, மற்றவங்கெல்லாம் ஊழியம்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்களே. விஷப்பாம்பு கடிச்ச உடனே அந்த ஊர்க்காரன் என்ன சொன்னானா? வாசிக்க பாப்பா, அந்த 28ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். அவன் கையிலே தொங்குகிறதே,
பாருங்க இந்த விஷப்பூச்சி பாருங்க, விசேஷமான வினோதமான விஷப்பூச்சி. அவன் கையை பிடிச்சு கவ்வி பிடிச்சிட்டு அது விட மாட்டேங்குது, கடிச்சது விட மாட்டேன், தொங்கிக்கிட்டே இருக்கு. சுத்தி உள்ள அத்தனை பேரும் பார்க்கறான். 276 பேர் கப்பல்ல உள்ளவன், ஊர் ஜனங்கள் எல்லாரும் வேடிக்கை பார்க்கறான். கையில் அப்படியே விஷப்பூச்சி அப்படியே தொங்கிட்டு இருக்கு, விரியன் பாம்பு தொங்கிட்டு இருக்கு கையில. அல்லேலூயா. வாசிங்க. அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலைபாதகன். பாருங்க எல்லாம் ஊர்க்காரெல்லாம் சொல்ல வந்துட்டான், கொலகார பயப்பாய்வன், இவன் கொலகாரன், இதற்கு சந்தேகம் இல்லை, சந்தேகமே இல்லாம கொலகாரம் தான். இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை, பழி இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவங்க பக்கத்தில் ஒருத்தர் பேசினான், சாப்பிட்றான் பாரு, சாப்பிட்றான், அடுத்து சாப்பிட்றான். இவன் பெரிய கொலபாதகன், கொலகார பையன். கடலுக்கு தப்பி வந்தாலும் பாம்பு விடல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுலுக்கு தெரியும் அவன் ராயனுக்கு முன்பாக நிற்கணும்னு அவனுக்கு தெரியும். அதாவது 4வது குறிப்பாக அதே 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். 28:5. அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது. பவுலுக்கு தெரியா, அவன் பார்த்தான் கையில ஒரு பாம்பு தொங்குது, இங்க அனல் உரைச்ச தீ எரிஞ்சுட்டு இருக்குது. அவன் என்னாச்சுதான், இந்த பாம்பை இந்த அக்னியில வேக வச்சாதான் சரி வரும் சொல்லி அப்படி உறவுதோடனா பாம்பு தீயில விழுந்து வெந்து போச்சு. இவனுக்கு ஒன்னும் வரல. ஒருவேளை உங்களை சுற்றி ஒருவேளை பாம்பு கடிக்கலாம், தைரியமா இருங்க, உதறி போடுங்க. உங்களை சுற்றி வருகிற பாம்பு உதறி போடுங்க. ஆண்டவனுக்கு பலன் கொடுப்பார். சொல்றாரு, நீ சர்ப்பங்களை எடுப்பாய், என்னாகும் சொல்லுங்களேன், சாவுக்கு எதுவான எடுப்பாய், சர்ப்பங்களை மிதிப்பாய், தேளை மிதிப்பாய், ஒன்னும் ஆகாது. செய்ய வேண்டியது ஒன்னே, உதறி போடு தீயில. நீ அனல் உரைக்க போட்ட அந்த விறகுல அந்த தீயில உன்னை எதிர்த்து வருகிற விஷப்பூச்சி அங்கே சாக வேண்டும். அல்லேலூயா. யோசிச்சு பார்த்தா அவன் வாழ்க்கை அப்படித்தான் நடந்து. ஒரே உதாரணம் சொல்றேன். அப்போஸ்தலர் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். சீஷர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் கூடையில வச்சு பாருங்க, எங்க கோட்டையை சுத்தி ராணுவ வீரர்கள், இந்த பக்கம் ஒரு வீரன், அந்த பக்கம் ஈட்டியை பிடிச்சிட்டு நிக்கான், சுத்தி யூத ஜனங்கள் இவனை பிடிச்சு கொலை பண்ணியே ஆகும். விஷப்பூச்சி என்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கும் தெரியாம பேசாம கூடையில வச்சு மதுரை வழியா அந்த இறக்கி விட்டு நீ போப்பான்ட்டாங்க. அல்லேலூயா. ஊழியத்திலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். எதிர்ப்புகள் வரும், விஷப்பூச்சிகள் வரும். அந்த விஷப்பூச்சி ஒன்னு அசைக்க முடியாது, எதிர்ப்புகள் ஒன்னு அசைக்க முடியாது. ஆண்டவர் நிச்சயமாக உனக்கு அனுகூலம் செய்வார். அப்போ 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் கொஞ்சம் வேகமா போமே. தீவுக்கு முதலாளியாகிய அந்த இடத்திற்கு சமீபமா இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். பாருங்க, அந்த தீவுடைய தலைவன் பார்த்தான், அவனுக்கு செய்தி போயிடுச்சு. தீவுடைய தலைவன் பார்த்து வந்து அவனை பார்த்து அவனை விசாரிச்சு கூப்பிட்டு பவுலை கூப்பிட்டு அங்க 3 நாள் விருந்து. எந்த இடத்துல உன்னாலே அனல் உரைக்கிறதோ, எந்த இடத்துல உன்னை விஷப்பாம்பு கடிக்கிறதோ, எந்த இடத்துல விஷப்பாம்பு நீ அக்கினியில உதறி போடுகிறாயோ அங்கே உனக்கு விருந்துண்டு. எத்தனை நாள் விருந்துண்டு? 3 நாள் விருந்துண்டு. 30 நாள் விருந்து கட்டப்படாது. யார் யார் உனக்கு விரோதமாய் போராடுகிறார்களோ உனக்கு அவர்கள் விருந்து செய்வார்கள். நிச்சயமா நடக்கும். என்னுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். நடக்காவிட்டாலும் இனி நடக்கும், நடக்க வேண்டும். உதாரணம் சொல்லுவோமானா அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 33, 34. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்திலே தான் பவுலும் சீலாவும் பாட்டு பாடி சிலுவைக்கு அந்த சிறைச்சாலை கதவுலாம் திறந்தது. 33, 34, 33, 34. மேலும் ராத்திரியில் அந்நேரத்தில் தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய காயங்களை கழுவினார். காயங்களெல்லாம் பாருங்க, தலையெழுத்து பாருங்க, சிறைச்சாலை அதிகாரிக்கு தலையெழுத்து பாருங்க. கைதியை கூட்டு போய் அவன் காயத்தெல்லாம் கழுவி கட்டு போட்டு தொடச்சி விட்டு எல்லாம் பண்ணி. அப்படியானால் உன்னுடைய வாழ்க்கையிலே இந்த மெலித்தா தீவிலே கட்டாயம் உனக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும். அதே போல் 28ஆம் அதிகாரம் 8, 9. தகப்பன் இரத்தம் பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். டிசென்ட்ரி. பவுல் அவரிடத்திற்கு போய்
ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். எப்போ இவ்வளவு நடக்குதோ அங்க பெரிய ஒரு என்ன நடக்குது? குணமளிக்கும் ஆராதனை. குணமளிக்கும் ஆராதனை பெருசா நடந்துரும். தீவுடைய தலைவன் அப்பாவுக்கு சுகம் இல்ல. பவுல் நேரே போனான், தலையில கேது ஜெபம் பண்ணான், சுகமாகி போச்சு. தீவுடைய தலைவன் அப்பாவுக்கு சுகமான உடனே அந்த இடத்துல உள்ள எல்லா ஜனங்களும் போட்டி போட்டு கூடி வந்தாங்க. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணா கர்த்தரங்கே அற்புதங்களை அடையாளங்களை செய்தார். Healing virtue fall there, fill there. Healing virtue fill upon everybody. அங்க வந்து அத்தனை பேரையும் சுகமாக்கும் வல்லமை விழுந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. என்னடா இது, உங்க தலைவருடைய அப்பாவுக்கு சுகமான மட்டுமில்ல, வந்தவன் எல்லாருக்கும் சுகமாச்சு. குஷ்டரோகி சுகமாச்சு, குருடனுக்கு சுகமாச்சு, தலைவலிக்காரனுக்கு சுகமாச்சு, இடுப்புலிக்காரனுக்கு சுகமாச்சு, கேன்சர் சுகமாச்சு. அந்த தீவு முழுவதும் ஒரு பெரிய ஒரு கர்த்தருடைய குணமாக்கும் வல்லமை விழுந்தது. அந்த மெலித்தா தீவிலே பவுல் போய் சேர்ந்தபடியினாலே. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே அதிகாரம் 10 verse 10. அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து போதும். இங்க பாருங்க, இதுவரை கிடைக்காத மரியாதை, மரியாதை மரியாதை மரியாதை. வந்தவன் போனவன் எல்லாரும் சொல்லிட்டு அடிக்கிறான். முந்தான பேசிக்கிட்டு இருந்தான், இவன் சாக போறான் ஐயா, இவன் கொலகார போய் சாக போறான் சொன்னலாம். பார்த்தோன்னா தலைவரே தலைவரே ஐயா, எல்லாரும் மரியாதை. வந்தவன் போனவன் எல்லாரும் மரியாதை. மெலித்தா தீவிலே உனக்கு மரியாதை கிடைக்கும். கர்த்தர் நிமித்தம் கர்த்தர் உயர்த்தின மரியாதை கிடைக்கும். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். 10 மறுபடியும் வாசிங்க. அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பலேறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். தேவையானதெல்லாம் ஏற்றினாங்க. 2 நாளைக்கு முன்னால்தான் தேவையான எல்லாத்தையும் கப்பலில் தூக்கி தூர போட்டான். 2 நாளைக்கு முன்னால ஊழியத்தின் நிமித்தம் எவையெல்லாம் தூக்கி கடல்ல போட்டியோ, ஊழியத்தை நிமித்தம் கடல்ல போட பயப்படவே கூடாது. ஊழியத்தை நிமித்தம் கடல்ல தூக்கி போ, நான் ஜீவன் தப்பினா போதும், பாரமான ஒண்ணு எனக்கு வேண்டாம். இனி எதெல்லாம் கடல்ல தூக்கி போட்டோமோ இப்ப எல்லாம் ஏறுது. எப்படி ஏறுது? ஓசியில ஏறுது, இனாமா ஏறுது, தடப்புடலா மேலதாளத்தோட ஏறுது. இவங்க போய் சேருகிற என்னெல்லாம் வேணும் ஏத்துப்பா. தலைவரே நிக்கிறான், ரைட் ஏத்து, கோதுமையா ஏத்து, பழமா ஏத்து, சீரியலா ஏத்து, எல்லாரும் ஏற்று ஏற்று ஏற்று. இது மெலித்தா தீவு. அந்த மெலித்தா தீவில் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் கிடைக்க தப்பணுமானா தப்பி சேர்ந்து தப்பி பிழைத்து கரை சேர வேண்டும். கிரேத்தா தீவிலிருந்து தப்பி வந்து நாம் தப்பி பிழைத்து கரை சேர்ந்தால் இவ்வளவும் கிடைக்கும். நம்ம மெலித்தா தீவில் எப்படி சேர முடியும்? வெறுமனை மெலித்தா தீவில் எடுத்த உடனே மெலித்தா தீவில் மட்டும் நேரே வந்து விழுவோம்னு நினைக்காதுங்க. அதுக்கு முன்னாலே மாம்சீகம் என்று சொல்லப்படுகிற ஒரு கிரேத்தா தீவு உண்டு. அதுல போய் நிக்கத்தான் செய்வோம். அங்க இருக்க துறைமுகத்தை பார்த்து நல்ல துறைமுகம் நல்ல சொல்லிட்டு தான் இருப்போம். ஆனா கடைசியில வரப்போகுது பாருங்க, சூறாவளி வரும். சூறாவளியில பாருங்க, ஒவ்வொரு பெட்டியும் ஒவ்வொரு டப்பாவையும் தூக்கி கடல்ல போட போட ஒரு பக்கம் ஜீவன், இன்னொரு பக்கத்துல ஐயோ சாப்பாட்டெல்லாம் தூக்கி அப்ப கடல்ல போடுறோமே, சாப்பாட்டெல்லாம் தூக்கி கடல்ல போடுறோமே, வேற வழி இல்லாம போட்டிருப்பாங்க. கர்த்தர் இல்லாத எண்ணி எண்ணி கணக்கு வச்சிருந்திருப்பார். மாலுமிகள் அசந்து போயிருப்பான். இந்த மெலித்தா தீவிலே அவளுடைய தேவையான எல்லாவற்றையும் மறுபடியும் அவளுடைய கடற்கப்பல்ல ஏற்றினார்கள். நான் நினைக்கிறேன் பவுல் மாத்திரமல்ல, அந்த மாலுமிகள் எல்லாம் அசந்து போயிருப்பாங்க. இந்த ஒரு மனிதன் நிமித்தம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம். இந்த ஒரு மனிதன், ஒரு ஊழியக்காரன் நிமித்தம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம். இன்றைக்கும் ஒரு ஊழியக்காரன் நிமித்தம் அந்த ஊர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஊழியக்காரன் நிமித்தம் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வர வேண்டும். இழந்து போன எல்லாவற்றையும் மறுபடியும் ஆண்டவர் திருப்பி கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? முழங்கால் படிடுவோமா? ஆண்டவர் சமூகத்தில் பார்ப்போம். எல்லாம் ஆண்டவரே, எங்களையும் ஆண்டவரே கிரேத்தா தீவிலிருந்து தப்பி பிழைத்து கரை சேர எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, கரை சேர்ந்து மெலித்தா தீவில வர எங்களுக்கு கிருபை தாரும். மெலித்தா தீவுடைய ஆசீர்வாதங்களாக தாரும். அருமையான விசுவாசியே, ஊழியக்காரனே, ஊழியக்காரியே, உன்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சுப்பார். ஊழியத்தில் முன்னுக்கு இருக்க சகோதர சகோதரிகள், விசுவாசிகள் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதற்காக யோசித்து பார்க்க சொல்றேன்? உங்களுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் உங்கள் நிமித்தம் அனல் உரைக்கிறதான்னு யோசிச்சு பாருங்க. அனல் உரைக்குதா? ஆண்டவரே,
அனல் உரைக்க வேண்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது கொழுந்து விட்டு எரியுமானால் அவருடைய பிள்ளையாகிய நான் அங்கே இருக்கும் பொழுது கொழுந்து விட்டு எரிய வேண்டும் ஆண்டவரே. என் நிமித்தம் மற்ற சகோதரர்கள் மற்ற சகோதரிகள் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். எல்லாரும் ஆண்டவரே சூடு உரைக்கணும் ஆண்டவரே, ஆனால் உரைக்கணும். விஷப்பூச்சியை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். விஷப்பூச்சி வரட்டும் கவலைப்பட மாட்டேன். விஷப்பூச்சி வரட்டும் நான் கவலைப்பட மாட்டேன் என்று எனக்கு ஒரு தைரியம் உண்டு. என் ஆண்டவர் கூட இருக்கிறார். அந்த விஷப்பூச்சியை நான் அந்த நெருப்பிலே உதறி தள்ளுவேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர் இப்படி ஆசீர்வாதங்களை தருவார் என்று நம்புகிற விசுவாசிகள் கரங்களை ஊற்றி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த கிருபை உனக்கு வேண்டுமா? இந்த கிருபை வேண்டும். நான் கரங்களை வைத்து நாங்கள் ஜெபிக்க போறோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, எங்களோடு பேசினீர் ஆண்டவரே, எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. எங்களிலே பலர் ஆண்டவரே கப்பல்லே ஆண்டவரே சேதப்பட்டு ஆண்டவரே பயங்கரமான சுழல் காற்றிலே ஆண்டவரே 1 கிலோ தோன்ற மாதிரி உள்ள சுழல் காற்றுகளிலே ஆண்டவரே நாங்கள் அமர்ந்திருக்கும் போது சுவாமி, நீர் எங்களை கரை சேர்க்க வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். யார் யார் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறார்களோ சுவாமி, எல்லாரையும் ஆண்டவர் நீர் நல்ல துறைமுகத்துக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாய் கேட்கிறோம் ஆண்டவரே. மல்லிதா தீவுக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாய் கேட்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எங்கெங்க இருக்க வேண்டுமோ சுவாமி, அந்தந்த இடத்துக்கு நீர் எங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டுமாய் கேட்கிறோம் ஆண்டவரே. மெலிதா இந்த ஆசீர்வாதங்கள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. அனல் மூட்டி எழுப்ப எங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தாரும் ஆண்டவரே. எங்களை கடிக்கிற பாம்புகளை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம் சுவாமி. உதறி பிட்டு செய்கிற ஒவ்வொருவரையும் எல்லாவற்றையும் உதறிவிட ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தாரும், வேண்டிய சுகம் தாரும், பலன் தாரும் ஆண்டவரே. யார் யார் என்னென்ன காரியங்களை இழந்து இருக்கிறார்களோ சுவாமி, இழந்த எல்லாவற்றையும் நீர் தர வல்லவர் ஆண்டவரே. அந்த விருந்து கொடுக்க ஆண்டவரே நீர் சூழ்நிலையை உருவாக்குகிற தேவன் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக கிரியை செய்கிறவர்கள், எங்களுக்கு எதிராக பேசினவர்களே ஆண்டவர்களே, எங்களை ஆண்டவரே எங்களுக்கு எதிராக எங்களோடு வந்து ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய மரியாதையை செய்து ஆண்டவரே எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் தர நீர் வல்லவர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்கள் சபையை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் கண்ணீரோடு உம்மை தேடிக்கொண்டிருக்கிறார்களோ சுவாமி, ஒவ்வொருவரையும் நீர் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் மகிழ்ச்சியாக்கும் ஆண்டவரே, கனப்படுத்தும் ஆண்டவரே. எங்களுக்கு வேண்டிய கன மரியாதை நீர் தாரும் ஆண்டவரே. ஆசீர்வதியம் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம். பெரிய உம்முடைய தரிசனங்களை தாரும் ஆண்டவரே. தரிசனங்களை பெற்றவர்களாக விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்கள் திட அஸ்திபாரமாகிய உம்மையே நம்பி நாங்கள் கரை சேர உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் தாழ்மையை கேட்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையோடு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம்ம ஒவ்வொருவரோடும் நம்முடைய குடும்பங்களோடும் நம்முடைய ஊழியங்களோடும் கர்த்தர் வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளை உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களுடைய ஜெப தேவைகளுக்கு எங்களுக்கு எழுதுவீர்களானால் நாங்களும் எங்களுடைய ஜெபக்குழுவும் உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் மற்றும் ஒரு புது செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.